இயேசுவில் எனது அன்பிற்குரியவர்களே, உங்களுக்கு என்னுடைய இதயம் கனிந்த வாழ்த்துக்கள், வணக்கம். அன்பானவர்களே, சிந்தனைக்கென்று கொடுக்கப்பட்டுள்ள பகுதி மத்தேயு நற்செய்தி 18வது அதிகாரம் 12 14 முடிய. காணாமற் போன ஆட்டை பற்றிய உவமை இந்த பகுதி. நம்முடைய வாழ்விலே கடவுள் மீது பக்தி குறைந்து, நம்பிக்கை குறைந்து, சூழ்நிலை காரணமாக, தீய நண்பர்களுடைய தூண்டுதலின் காரணமாக, நிர்பந்தங்களின் காரணமாக, மன அழுத்தத்தின் காரணமாக சாராயம் குடிப்பது, விபச்சாரத்திற்கென்று செல்லுவது, தீய நண்பர்களால் அலைக்கழிக்கப்பட்டு நம்முடைய நேரிய பாதையை விடுத்துவிட்டு தவறான பாதைகளில் செல்லுவது, கீழ்ப்படியாமல் இருப்பது, மற்றவர்களுக்கு மதிப்பு மரியாதை கொடுக்காமல் இருப்பது, மொத்தத்தில் அன்பு செய்யாமல் வாழ்வது, இவைகளெல்லாம் எதை குறிக்கிறது? நாம் காணாமல் போன ஆடாக இருக்கிறோம் என்பதை குறிக்கிறது. காணாமல் போன ஆடாக இருக்கிறோம். காணாமல் போன ஆடு என்ற நிலையிலே நம்மை கடவுள் கைவிடவில்லை, நம்மை தேடி வருகிறார். நம்மை தேடி வந்து அந்த ஆடு கண்டுபிடிக்கப்பட்டதால் அந்த ஆட்டை தன்னுடைய தோளிலே போட்டுக்கொண்டு மகிழ்ச்சியோடு ஆயன் வீட்டிற்கு வருவதை போல ஆண்டவராகிய கடவுள் நம்மை தேடி வருகிறார். இயேசுவினுடைய மனித அவதாரமே அதைத்தானே சொல்லுகிறது. அலைக்கழிக்கப்பட்ட ஆட்டை போல மனிதர்கள் இருந்ததனால் அவர்களுக்கு மீட்பை கொடுக்க இயேசு வந்தார், தேடி வந்தார். வலிய வந்த வசந்தம். நம்முடைய வீட்டு வாசல் படியில் ஏறி கதவை தட்டுகிறார். நாம் கதவை திறக்காமல் இருந்தால் எப்படி? தட்டுகின்ற அந்த ஒலி கேட்டு கதவை திறப்பதுதான் தூய ஆவிக்கு விரோதமான பாவத்திலிருந்து நாம் விடுபடுவது என்றல்ல, தூய ஆவிக்கு விரோதமான பாவத்தை செய்யாமல் இருப்பது. பெரியவர்கள் சொல்லுகிறார்கள், பெற்றோர்கள் குறிப்பிடுகிறார்கள், ஆயர்கள் நமக்கு சொல்லுகிறார்கள், குருக்கள் போதிக்கிறார்கள், பைபிள் நேரடியாக நம்மோடு பேசுகிறது, கடவுள் உள்ளத்திலே பேசுகிறார். எதற்கும் செவி மடுக்க மாட்டோம். நான் பகுத்தறிவாதி, எனக்கு அறிவு இருக்கிறது, எனக்கு காசு பணம் இருக்கிறது, என்னுடைய இளமை என்னை தூண்டி ஈர்த்து கொண்டு இருக்கிறது, ஆகையினால் அதற்கு செவி மடுப்பேன் என்று சொல்லி கடவுளுடைய தட்டுகின்ற குரலுக்கு, தட்டுகின்ற ஓசைக்கு நாம் செவிமடுக்காவிடில், கதவை திறக்காவிடில், அது தூய ஆவிக்கு விரோதமான பாவம், மன்னிப்பே கிடையாது. இயேசு சொல்லுகிறார். காணாமல் போன ஆட்டை, நம்மை தேடி வந்த ஆண்டவருடைய அன்பை சுவைக்க வேண்டாமா? பாதுகாப்பை அனுபவிக்க வேண்டாமா? நம்முடைய வாழ்விலே கடவுளுடைய குரலுக்கு செவி கொடுப்போம். அன்பு நிறைந்த எங்கள் இறைவா, உம்மை போற்றி புகழுகிறோம். ஆண்டவரே, எங்களுடைய வாழ்விலே பெரியவர்கள், பெற்றோர்கள், குருக்கள் வழியாக எங்களுக்கு நீர் தினம்தோறும் ஒவ்வொரு நிகழ்விலும் நாங்கள் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லிக் கொடுத்து கொண்டே இருக்கிறேன். நகர்கள் தோறும், ஊர்கள் தோறும் இயேசு சுற்றி வந்தார், தொழுகை கூடங்களில் அவர்களுக்கு கற்பித்தார் என்று சொல்லுகின்ற வேத வசனத்தின்படி எங்களுக்கு எங்கு சென்றாலும் தினம்தோறும் உம்முடைய வழிமுறைகளை சொல்லிக் கொடுக்க ஆட்கள் உண்டு, வழிபாடுகள் உண்டு. ஆண்டவரே, இவைகள் வழியாகவெல்லாம் நீர் சுட்டி காட்டுகின்ற பாதையில் நாங்கள் பயணிக்க வேண்டும். தூய ஆவிக்கு விரோதமான பாவமாகிய பிடிவாதத்தில் நாங்கள் நிலைத்திருக்க கூடாது. எங்களுடைய கதவு தட்டப்படும் பொழுது நாங்கள் திறக்கும்படியான நல்ல பணியாளர்களாக வாழ வேண்டும். இயேசுவின் பெயரால் மன்றாடுகிறோம் தந்தையே. ஆமென், ஆமென்.